இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் உருவாக்குறப்ப படத்தில் அதை நெகட்டிவாக வச்சுப்பாங்க, இல்லை ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண மாட்டாங்க சரின்னு. ஆனால் இவர் இயக்குனர் ரொம்ப யங்ஸ்டராக இருக்கிறதால அவருக்கு இந்த வயசில் அதெல்லாம் புரியாது. அவர் வந்து சொல்லியிருக்க கதையை வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. என்னன்னா முழு படமே திரைக்கதையாக சுவாரஸ்யமாக தான் இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் அவங்க பேசியிருக்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப விரசமான விஷயம். அது நடைமுறையில் எப்படி சாத்தியம்னு தெரியல. புது காதலருக்கு பிறந்த குழந்தைய வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் இவர் இனிஷியல் போட்டு அவங்க 2 பேரும் ஒன்றா தங்குறதுக்கு இவர் வீட்டில் அனுமதி கொடுத்து, இதெல்லாம் வந்து ரொம்ப அருவருப்பாக இருக்குது சார் பார்க்க. அது திரையரங்குகளில் வந்து குடும்பங்கள் உட்காந்து பார்க்குறப்ப அவங்க முகம் சுழிக்க தான் செய்கிறாங்க. இந்த பேட்டியின் மூலயமா நான் என்ன சொல்ல வர்றது அப்படின்னா, பெற்றோர்கள் உங்கள் பசங்க இந்த படத்தை போய் தனியாக பார்த்துட்டு வந்திருந்தாங்கன்னா நீ அவங்க கூட ஒரு ஆரோக்கியமான விவாதம் வச்சுக்கிறது நல்லது. அவங்க இந்த படத்துலேருந்து என்ன விஷயம் எடுத்திருக்காங்க, என்ன மனநிலைமையில் இன்னொரு 10-20 வருஷத்தை கடத்த போகிறாங்க அப்படிங்கிறத, காதலியை வந்து இன்னொருத்த கூட வாழ வைக்கிறதுக்காக நீ உன் இனிஷியலை வாழ்க்கையை கூட தியாகம் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல, அது வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. அது சொல்ல ரொம்ப தப்பான விஷயம். அது அடுத்த தலைமுறைக்கு இயக்குனர் ஜஸ்டிஃபை பண்ண தப்பு. தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் இது மாதிரி விவாதம் பண்ணியிருக்கு. அந்த 7 நாட்கள், கோகுலத்தில் சீதை, பாலச்சந்தர் சாரோட முக்கால்வாசி படங்கள் இப்படி தான் இருக்கும். ரொம்ப முற்போக்காக போகிறோன்ற சொல்லிட்டு இப்படி ஒரு விஷயத்தை எடுத்தது அக்செப்ட் பண்ணிக்க முடியல.